ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் மாஃபியா யூடியூப் சேனல். இந்த ஸ்டே ஹோம் சீரீஸில் அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ டாப் 5 ஆண்ட்ராய்டு ஜாப் சர்ச் ஆப்ஸை பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோலேயே நான் Naukri.com யூஸ் பண்ணி எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அந்த டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு இன்னொரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. நான் Naukriயில் ஏற்கனவே ப்ரொஃபைல் வச்சுருக்கேன்ப்பா, ஆனால் எனக்கு கால்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, Naukriயில் எம்ப்ளாயர்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாப் ரிலேட்டட், இன்டர்வியூ ரிலேட்டட் கால்ஸ் வரணுன்னா நீங்கள் எப்படி உங்களுடைய Naukri ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும், என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Naukri.com ஆப்பை ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் இந்த கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்புக்குள்ளே அது உங்களை கூட்டிகிட்டு போகும். இதில் நீங்கள் ஃப்ரெஷரா, ஐஎம் ஸ்டூடெண்ட், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத அடுத்து லொக்கேஷனில் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கரண்ட்லியாக வேலை செய்கிறீங்களா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை இயர்ஸ், எத்தனை மந்த்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஜாப் டைட்டில் என்ன. உதாரணத்துக்கு நான் ஒரு சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து உங்கள் கம்பெனியோட நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒர்க்கிங் ஃப்ரம், எந்த டேட்லேருந்து எந்த மந்த்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சேல்ரி எவ்வளோ பெர் இயருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு 3 lakhs பெர் இயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது செலக்ட் யுவர் இண்டஸ்ட்ரி டைப் அப்படின்னு இருக்கும். உங்களோட இண்டஸ்ட்ரி என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் செலக்ட் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் இதில் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆக்சிலரி அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி டு ஜாயின், உங்களோட நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ நாளில் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்கன்னா எங்கள் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நான் 1 month செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்த பேஜுக்கு போகுது. இதில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் பிஇ படித்தவங்க அப்படின்னே நான் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு கிராஜுவேட் ஆர் டிப்ளமா கொடுக்குறேன். பிஇ பிடெக் இதில் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் டைமில் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல் டைம் இதில் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது நம்மளோட பிஇயோட மேஜர் என்ன அப்படிங்கிறதுக்கானது தான் இது. பிஇயில் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறேன். அடுத்து எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு கேட்குது. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியை நான் இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த இயர் நீங்கள் பாஸ்ட் அவுட் அப்படின்னு கேட்குது. நான் 2019 தான் நான் பாஸ்ட் அவுட்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கீ ஸ்கில்ஸ், உங்களுடைய கீ ஸ்கில்ஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிஎன்சி மிஷின் ஷாப் ரிலேட்டடான வேலையில் இருக்கீங்க அப்படின்னா சிஎன்சி மிஷின், சிஎன்சி ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ரிலேட்டடான வேலையில் இருக்கீங்க அப்படின்னா குவாலிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான வேலையில் இருக்கீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஐடி ஜாபில் எதுலேயும் இருக்கீங்கன்னா உங்களுடைய கீ ஸ்கில்ஸுக்கான சாஃப்ட்வேர் என்ன இருக்கோ அதை கூட நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கீ ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு எம்ப்ளாயர் சர்ச் பண்ணும்போது இந்த கீ ஸ்கில்ஸில் நீங்கள் கொடுத்துருக்க இந்த கீவேர்ட்ஸை எடுத்து தான் சர்ச் பண்ணி வரும். நான் உதாரணத்துக்கு சிஎன்சி மிஷின் ஷாப்பில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு நான் சிஎன்சி மெஷின்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுவே நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு காட்டும், அதிலேயே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் டைப் பண்ணி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சிஎன்சி டேர்னிங் அப்படின்னு கொடுத்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மேன் பவர் ஹேண்ட்லிங் பண்ணிகிட்ருக்கேன்
அப்படின்னிங்கன்னா நீங்கள் மேன் பவர் ஹேண்ட்லிங் அதை கூட உங்களுடைய கீ ஸ்கில்ஸை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் அதுக்கான ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதனால் மேன் பவர் மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக எனக்கு எதனா டிபிஎம் ரிலேட்டட் இது மாதிரியான டிபிஎம், டிகியூஎம், சிக்ஸ் சிக்மா இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். லீன் மேனேஜ்மெண்ட் அதை கூட நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு அது போகும். நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுடைய ப்ரிஃபர்டு ஒர்க் லொக்கேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இதில் மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 3 லொக்கேஷன் மட்டும்தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். 3க்கு மேலே லொக்கேஷன் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. நான் இதில் சென்னை, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி 3 லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டேன். 4ஆவதாக ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒசூர்னு போடுறேன். அது என்ன காட்டுதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் 3 தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுது. ஸோ 3 நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்ததுக்கு வந்துக்குவோம். ப்ரிஃபர்டு சேல்ரி உங்களுக்கு எவ்வளோ சேல்ரி வேணும், 5 lakhs வந்து எனக்கு சேல்ரி வேணும் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு கால்குலேஷன் இருக்குது. எப்போதுமே இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் 30% ஆஃப் இன்க்ரிமெண்ட் தான் எப்போதும் ஸ்டாண்டர்டாக அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கான கால்குலேஷன் 30% எப்படி அப்படிங்கிறத அடுத்து நான் வந்து கால்குலேட்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது உங்களுடைய சேல்ரி 3 lakh அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது கூட 1.3 இதுதான் உங்களோட 30% ஆஃப் சேல்ரி 3,90,000. ஸோ 30% அப்படின்னா உங்களால் 3,90,000 தான் உங்களால் கேட்க முடியும். நீங்கள் 5 lakh அப்படின்னு போடுறீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 67% வந்துடும். ஸோ அவ்வளோ இன்க்ரிமெண்ட் வந்து எந்த கம்பெனியுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ போடுறதுங்கிறது வந்து நாட் அட்வைசபிள். 30% மேக்ஸிமம் கம்பெனிஸில் கொடுக்க மாட்டாங்க. 20லேருந்து 25% தான் கொடுப்பாங்க. 20% அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரிஃபர்டு சேல்ரி 3,90,000 வந்துச்சு. நான் வந்து ஒரு 4 lakh அப்படின்னு போட்டுக்கிறேன் 30%க்கு. அடுத்து வந்து உங்களுடைய இன்ட்ரடக்ஷன், உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஹிண்ட் மாதிரியான இன்ட்ரடக்ஷன் தான் இது. இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு அதிலேயே வந்து உங்களுக்கு சஜஷன்லாம் காட்டும். அதில் இருக்க மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்களாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி கூட டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்யூமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இதில் இருக்கிற அந்த மொபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மை ஃபைல்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கூகுள் ட்ரைவில் நீங்கள் வச்சுருந்தா கூட பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. ஸ்டார்ட் ஜாப் சர்ச் அப்படின்னு வந்துருச்சு. இதில் முக்கியமான ஒன்று என்ன இருக்குன்னா, naukri.comலேருந்து பணம் வாங்கிட்டு யாருக்கும் வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்கள்கிட்ட பணம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அதை வந்து நம்பாதீங்க. இப்போது ப்ரொஃபைலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இருந்தாலும் ப்ரொஃபைல் வந்து 60% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது இல்லையா. 7 ஆக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு காட்டுது. என்னென்ன ஆக்ஷன் அப்படின்னா வெரிஃபை இமெயில், அப்டேட் ஃபங்க்ஷனல் ஏரியா, ஆட் ஃபோட்டோ, இது மாதிரியான இந்த 7 ஆக்ஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 100% ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகும். 100% கம்ப்ளீட்டான ப்ரொஃபைலை மட்டும்தான் ரெக்ரூட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் 100% ப்ரொஃபைல் அப்டேட்டாக கம்ப்ளீட்டடாக வச்சுருக்க வேண்டிய அவசியம். இப்போது இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த வெரிஃபை நவ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு இது மாதிரியான ஒரு மெயில் வந்திருக்கும். வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அது மாதிரி வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் வியா ஓடிபி அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி உங்களால் உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் சம்மரி. ப்ரொஃபைல் சம்மரி அப்படிங்கிறது
ஷார்ட்டாக உங்களோட ப்ரொஃபைலை பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் சொல்கிறது. உங்களுடைய ரெஸ்யூமை ஃபுல்லாக எல்லா ரெக்ரூட்டரும் ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டாங்க. அதனால் ஷார்ட்டாக உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறத ஷார்ட்டாக உங்களால் 1000 லெட்டருக்குள்ளே எப்படி சொல்ல முடியும் பெஸ்ட்டாக அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். மேக்ஸிமம் ரெக்ரூட்டர் வந்து இந்த ப்ரொஃபைல் சம்மரி இதை வச்சு தான் உங்களுடைய ப்ரொஃபைலையே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால் ப்ரொஃபைல் சம்மரி இந்த 1000 லெட்ரு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ எப்படி வேணுமோ கொடுத்து உங்கள் ப்ரொஃபைல் சம்மரியை ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கணும். நான் உதாரணத்துக்கு பிஇ குவாலிஃபைடு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் ஃப்ரம் சிஎன்சி மிஷின் ஷாப், ஐ எம் குட் இன் மேன் பவர் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அதையும் சேர்த்தும் கொடுத்துக்கலாம். அதனால் வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் 1000 வார்த்தைக்குள்ளே எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கீ ஸ்கில்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, கீ ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த கீ ஸ்கில்ஸ் தான் கீவேர்டு மாதிரி போகும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னும் கீ ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 250 கேரக்டர் வரைக்கும் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த ஆட் யுவர் ஸ்கில்ஸ் அந்த டேப்பை கிளிக் பண்ணி நிறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இதில் ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷராக இருந்தால் காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட், வேலை செஞ்சுருந்திங்கன்னா வேலை செஞ்சப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் போடணும். அடுத்தது ஐடி ஸ்கில்ஸ். ஐடியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு உதாரணத்துக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ், நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன்ஸோ அல்லது வேறு சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதை இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த டிசைடு கேரியர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டைப் நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் சூஸ் யுவர் டிபார்ட்மெண்ட். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், குவாலிட்டியா அல்லது மேனுஃபேக்சரிங்கா ப்ரொடக்ஷனா, இது மாதிரியான டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சூஸ் யுவர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து உங்களுடைய ரோல் என்ன, நான் வந்து ஒர்க்மேன், ஃபோர்மேன், டெக்னீஷியன் அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது உங்களுடைய ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக கான்ட்ராக்டாக, நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் வேலை வேணுமா பார்ட் டைம் வேலை வேணுமா, கரன்சி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சேல்ரி, அதையும் அதில் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில்ஸ், லாங்குவேஜஸ், அட்டாச் ரெஸ்யூம். நம்ம ஏற்கனவே ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணலன்னா இது மூலமாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ரொஃபைலில் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 78% ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுது பார்த்திங்களா. இதை 100% பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும், எல்லாமே பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்கள் ப்ரொஃபைல் வந்து 100% ஆகும். ஃபோட்டோ வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து 100% கம்ப்ளீட்டட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த லாஸ்ட் அப்டேட்டட் டுடே அப்படின்னு காட்டுது பார்த்திங்களா. நீங்கள் இது வந்து நான் இப்போ பண்ணதுனால அது லாஸ்ட் அப்டேட்டட் டுடே காட்டுது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட் காட்டும். இதை வந்து கரண்ட்டில் வச்சுருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதெல்லாம் மாற்றணுன்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு டேபை கிளிக் பண்ணுங்கள், சேவ் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டட் டுடேக்கு வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு முறை மாற்றுறதுனாலும் மாற்றலாம், இல்லை இது மாதிரி எதையாவது ஒன்று எடிட் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்யூமில் அப்டேட்டட் டேட்டு காட்டுது பாருங்கள், 2 April 2020 அப்படின்னு காட்டுது இல்லையா. அந்த டேட்டும் கரண்ட்டில் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் ஒவ்வொரு முறை புது ரெஸ்யூம் கூட அப்டேட் பண்ணி போடலாம், இல்லை ஒரு ரெஸ்யூமை வச்சுக்கிட்டே அதே ரெஸ்யூமையே அப்படியே அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டுமே மாறிடும். ஸோ இந்த 2 டேட்ஸையுமே கரண்ட்டில் வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். சர்ச் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஜாப்ஸ்லாம் காட்டும். நீங்கள் க்ரியேட் பண்ண உங்கள் ப்ரொஃபைலுக்கு ரெக்கமெண்டடான ஜாப்ஸ் எல்லாம் காட்டும்.
அதில் ஏதாவது ஒரு ஜாபை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்களாக ஏதாவது சர்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த சர்ச் ஜாப்ஸ் இந்த டேப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர் லொக்கேஷன் கொடுத்து கூட சர்ச் பண்ணிக்கலாம். சென்னைன்னு கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர். எவ்வளோ ஜாப்ஸ் காட்டுது பார்த்தீங்களா? இதில் எந்த ஜாபுக்கு வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண ஜாப்ஸோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இந்த அப்ளைடு ஜாப்ஸ் அப்படிங்கிற டேப்பில் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் சென்ட் டுடே, அப்ளிகேஷனை ரெக்ரூட்டர் வியூ பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஆக்ஷனை கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்டாவது வீடியோவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கான சூட்டபிளான ஜாபை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லோக்கல் மாஃபியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.